மார்னிங் வந்து பாப்பு எழுந்தோடனே வந்து சாப்பிட கொடுத்துட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு வந்துட்டு ப்ரூஸ் வந்து ரொம்ப தூரம் வந்தனால காட்டு விட்டு ப்ரௌனிகிட்ட போய் சொல்லியிருக்கும் போல இருக்குது. ஸோ ப்ரௌனியும் வந்து கூடயே வந்துச்சு, நம்மளும் புது இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரோடு வரைக்கும் கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டில் வந்து சிவப்பு செம்பருத்தி வந்து இல்லைங்க, அது சரி அது வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடுற ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்குதுங்க. நம்ம எங்கே இருக்கோமோ 2 பேருமே அங்கேயே தான் இருப்பாங்க. பாப்பு இருக்கிறனால வந்துட்டு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், அந்த ரோட்டுக்கெலாம் போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. நானும் ஒரு கிச்சன் கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேங்க. இதெல்லாம் இப்போ வந்து புதர் பிடிச்சி அப்படி தான் கிடக்குது. பொடலங்காய் ஒரு 3 இருந்துச்சு. அப்புறம் வந்து அவரையெல்லாம் இப்போ நிறையா பூ இருந்துச்சுங்க. நேற்று கூட கொஞ்சோண்டு இருந்தது, இப்போ நிறைய பூ பூத்துருக்கு. கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது. ஆனால் எப்போ தான் பறித்து சமைக்கிறது தான் தெரியல. அப்புறம் இந்த வெண்டைக்காயெல்லாம் இப்படி தாங்க இருக்குது, நல்லா முத்த விட்டு இந்த காஞ்சி போயிருக்கு. விதையாச்சும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விதையை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல்லாக நான் எடுக்கல, ஈவினிங் டைம் தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயில் வந்துருச்சு. ஒரு வெண்டைக்காய்க்கு மட்டும் எடுத்தேன். அப்புறம் பாப்புக்கிட்ட அது கொடுத்தோன்னே பாப்பு அது பிடிச்சி